பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு துதிகரமே உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு தலைப்பு, நன்மையும் கிருபையும். நன்மையும் கிருபையும் அது யார் கொடுத்தது? அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அவர் நமக்கு கொடுத்த ஜீவன், அந்த நன்மையும் கிருபையும். அதன் மூலமாகத்தான் நாம் ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம், இன்று வரை, இந்த நிமிஷம் வரை. இன்றைய மாதத்தின், இந்த டிசம்பர் மாதத்தின் கடைசியிலே நாம் கடந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வந்திருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். பாருங்க, மாத கடைசி ஆனால் என்ன, வருஷ கடைசி ஆனால் என்ன, காலங்கள் முடிந்து போனால் என்ன, கர்த்தர் சொல்கிறார், என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. கர்த்தருடைய வாக்கு, அவர் சொன்ன பிளஸிங்ஸ், அவருடைய வாக்கு என்றும் மாறாதது இல்லையா? என் ஜீவன், அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், நம்முடைய ஜீவன நாளெல்லாம் ரெண்டுமே எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் வார்த்தை என்றுமே உயிர்ப்பிக்கும். நமக்கு ஒரு நாள் மரணம் உண்டு, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மரணம் இல்லை. சதா காலமும் ஜீவனாய் வாழ்ந்து கொண்டிருப்பது. நாம் மரித்து போனாலும் சந்ததிகள் மூலமாக அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு சென்று சேரும், பேசிக்கொண்டே இருக்கும். அதை சொல்வதை விட ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கும், நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது கர்த்தரால் நடக்கும். அதற்காகத்தான் அந்த வசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் கடைசி போனால் என்ன, ஜீவனாலெல்லாம் நன்மை கிடையும், தொடர்ந்து இருக்கும், புதிய வருஷத்தில் இருக்கும் என்பது கரெக்டான அர்த்தம். இந்த வருஷம் முடியுது, இனி 2025 பார்க்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் 2026 என்று வருகிறது இல்லையா? அந்த 26லையும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து இருக்க வேண்டும் இல்லையா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் நாம் தேவனை துதிப்பதும் தொழுது கொள்வதும், அவரை விசுவாசத்திலே ஐக்கியப்பட்டு அவரோடு இணைந்து நாம் பயணிப்பது தான். இன்றைக்கு அநேக மக்கள் அநேக பிரச்சனைகள், சோதனைகள் மத்தியில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த வருஷத்தில் எதுவுமே நடக்கலை, வரக்கூடிய புதிய வருஷத்தில் நடக்குமா என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்கின்ற பதில், நம் ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருபையும் கண்டிப்பாக நமக்கு வரும், தொடரும். அந்த நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஒரு நாள் காத்திருந்தீங்க, ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் கர்த்தர் நமக்கென்று வைத்த அந்த நன்மைகளும் கிருபையும் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். திருமண தடைகள், குழந்தை தடைகள், கடன் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பின்மை, இன்னும் அநேக சொல்லிக்கொண்டே போகலாம். நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் அது தேவனால் மட்டுமே கொடுக்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜெபமும் அது அவரை சென்று சேரும். அதற்கென்று நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாள் நிச்சயமாக அது சீக்கிரமாக வரும். சொல்ல முடியாது. இதோ புதிய வருஷத்தில் கூட உங்களுக்கு நன்மைகள் நடக்கலாம். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகலாம். இதுவரை இருந்த எல்லா கடன் பாரங்களும் காணாமல் போகலாம். அது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். நீங்கள் திருப்பி கொடுக்குற அளவுக்கு உங்களை புதிய வருஷத்தில் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாய் மாற்றுகின்ற ஒரு ஆண்டாகத்தான் இந்த புதிய வருஷம் இருக்க போகுது. அதுக்காகத்தான் இந்த வசனம் பேசுகிறது. இது இந்த மாதம் மட்டும் இல்லை, எந்த மாதமாக இருந்தாலும் இந்த வசனம் பேசிக்கொண்டே இருக்கும். உங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து இருக்கும். இயேசு கிறிஸ்து 2000 முன்பு மரித்து போனால் அவருடைய வசனம் இன்று உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதற்கு ஆதாரமாகத்தான் என்ற நன்மையும் கிருபையுமாக நாம் இதை எடுத்துக்கொண்டு அதை நாம் தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக கைவிட மாட்டார், நமக்காக எல்லாம் செய்வார். நாம் உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபையால் தானே. பாருங்கள், எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் தூக்கத்திலே மரித்து போகிறார்கள்,
பிரச்சனைகளை மறுத்து போகிறார்கள், நோய்களை மறுத்து போகிறார்கள். சுகவீனம், பலவீனத்தில், ஆக்சிடெண்ட்டில் எவ்வளோ சொல்லவே முடியாது. எதிர்பாராத மரணங்கள் நடக்கிறது இல்லையா? ஆனாலும் எந்த நிமிஷம் வரை கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது இல்லையா? நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை என்ற வசனம் சொல்கிறது. அவர் நிர்மூலமாகாத கிருபையினால தான் நாம் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். நிர்மூலமாகாமல் நாம் இருப்பதால் தான். அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், இங்கிலாந்து ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஸ்பெஷல், வேர்ல்டு ஸ்பெஷல் இல்லையா, இங்கிலாந்து ராணி எலிசபெத், அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்கள் போவதற்காக தனியாக ஒரு ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயினில் அவங்க ஸ்பெஷல் ட்ரெயின், அது யாரும் போக மாட்டாங்க, அவங்க தான் எங்கே வேணாலும் போவாங்க வருவாங்க. ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் ட்ரெயின் அது. அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போதோ திடீர்னு ட்ரெயின் பிரேக் போட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. பிரேக் போடும்போது என்னாச்சுன்னா, ராணிக்கு வந்து லேசாக அடிபட்டுச்சு. பிரேக் போட்டால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இல்லையா, அப்படி அடிபட்டுச்சு. உடனே அவங்க கோவப்பட்டாங்களாம். எதுக்கு ட்ரெயின் நிறுத்துறேன்னு சொல்லி நேராக அந்த டிரைவரை வர சொல்லி கண்டிச்சாங்களாம். ஏன் ட்ரெயினை நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த டிரைவர் சொன்னாராம், ராணி, இந்த மாதிரி நான் ட்ரெயின் போயிட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு தேவ தூதன் வந்து கையை காமிச்சு நிறுத்தினாரு, இதுக்கு மேலே போகாது அப்படி கையை காட்டி நிறுத்துறாரு, அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் நம்பவே இல்லையா ராணி. என்ன சொல்கிறான் அவன், இவனா பைத்தியமா, இல்லை ஏதோ பிரச்சனையான்னு சொல்லி ராணி வந்து ஒரு கொஷின் மார்க் வைத்தாங்க. உடனே அங்கே அதிகாரிகளை கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த டிரைவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கா போய் பாருங்கன்னா. சரி, எல்லாம் போனாங்களாம். ஆஃபீஸில் போய் பார்த்தா அங்கே வந்து தேவதூதன் இருப்பாரான்னு பார்க்க போனாங்க. ஆனால் அங்கே அது தேவதூதனே ஒன்று இல்லையாம். என்னடா அது நீ சொல்கிற தேவதூதன் இருக்காங்கன்னு, இல்லையே கேட்குறாங்களாம். கேட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்களாம் ஆஃபீஸெல்லாம். பார்த்தா அந்த ட்ரெயின் தாண்டி போகிற அந்த ரூட்டில் ஒரு கொலாப்ஸ், தண்டவாளத்தில் கொலாப்ஸ் ஆகிருக்குது. அதாவது தண்டவாளம் விலகி இருக்குது. அந்த வழியாக ட்ரெயின் போயிருந்தால் என்ன ஆகிருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ பாருங்கள், தேவனுடைய கிருபையினாலே தேவ தூதர் மூலமாக டிரைவரிடம் அதை நிறுத்தினார். அந்த அந்த ஒரு அசம்பாவிதத்திலிருந்து அவருடைய கண்களுக்கு தேவதூதன் தோன்றி அந்த ரயிலை நிறுத்த வைத்து ராணியை காப்பாற்றினார். காப்பாற்றி யார்? தேவதூதனா? ட்ரெயின் ஓட்டுபவரா? இல்லை, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர். ஆண்டவரை அவர் நேசித்ததால் தான் ராணி அனுதினமும் ஆண்டவரை நம்பி ஜெபித்ததால் தான் அன்று தேவனுடைய கிருபை கிடைத்தது. அந்த கிருபையால் இன்னும் பல்வேறு ஆண்டுகள் அவர் வாழ்க்கை இருந்தது. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையால் தான் நாம் இன்றும் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? எப்படி ராணிக்கு உயிர் கொடுத்தது போல் நாம் இப்போ இருக்கிறது கூட அவருடைய கிருபையதால் தான். நினைத்தால் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், நினைத்து வேணால் எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம். எத்தனையோ வகையிலே நாம் பயன்படுத்திக் இந்த நேரத்தை ஏதாவது உலக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். நான் ஏன் உங்கள் முன்பு இந்த தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறேன்? காரணம் கர்த்தருடைய கிருபை. அவர் கிருபை இருக்கிறதால் தான் இந்த வார்த்தைகள் நான் பேச முடிகிறது. இந்த வாழ்க்கையை வாழ முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். அனைவருமே இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் அது நடக்கிறது வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது தேவனுடைய கிருபையாலே அது ஈஸியாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ முயற்சி எடுங்க. அதாவது உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். அதை தான் நான் சொல்கிறேன். விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழணும், கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையை வாழணும், அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். ஆனாலும் இந்த அநேக கிறிஸ்தவ மக்கள்
அவர்கள் மனதிற்கு ஏற்றவர்கள் தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஜெபம் செய்வதாலேயோ, வாரம் சர்ச்சுக்கு போவதாலேயோ, பைபிள் வாசித்தால் மட்டுமல்ல, நம்முடைய நடக்கையிலும் செயலையும் தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் நம்முடைய உள்ளத்தை தான் முக்கியமாக பார்க்கிறார். நாம் எப்படி தவறாக பேசுகிறோம், எப்படி ஒருத்தரை பகையை உண்டாக்குகிறோம், எப்படி புறம் பேசுகிறோம், எப்படி மற்றவர்களை ஏசுகிறோம், பகைக்கிறோம், இப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அல்லது நமக்கு விடுதலை பெற வேண்டும். நம்ம எல்லாம் பண்ணிட்டு இதையும் பண்ணால் அது ஒரு பாவ செயல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நாம் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி இந்த வசனத்தை தூய்மையாக பரிசுத்தமாய் படிக்கிறோமோ, அந்த பரிசுத்தமான வார்த்தைகள் நமது உள்ளத்திலே வந்து நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நம்முடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு நம்ம ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டதுக்கான அடையாளம். ஆனால் நாம் கண்களால் படித்து காதுகளால் கேட்டு அதோடு மறந்துடுறோம். ஆனால் நடக்கையில் என்பது மாற்றங்கள் இருக்கிறது. அது மற்றவர்களை கஷ்டப்படுத்த முடியாத வார்த்தைகளில் உள்ளது இல்லையா, செயல்களில் உள்ளது இல்லையா என்று அநேக மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து வருகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு நாடகம், சீரியல், சினிமா, ட்ராமா அப்படியே கலந்து போயிடுது. ஆனால் அன்றைய தினத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானித்து அதை குடும்பத்திற்கு எடுத்து சொல்லி அந்த ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காக நீங்கள் செலவிட வேண்டும். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் செலவிடும் போதோ அல்லது ஒவ்வொரு நாளும் பண்ண முடியலன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் இருப்போம் இல்லையா, அப்போ நாம் செய்யும் போதோ அவருடைய கிருபை நம் குடும்ப அனைவருக்கும் தாங்கும், அனைவருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த சண்டேயில் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து கர்த்தரை பாடி துதி ஆராதனை செய்வது நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த வீட்டைக்கும், பிள்ளைகளுக்கும், எதிர்கால சந்ததிகளுக்கும், சுற்றியுள்ள மக்களுக்கும், நம்முடைய ஊருக்கும், நம்முடைய நாட்டுக்குமே நல்லது தான். ஏன்னா ஜெபம் என்பது நமக்காக மட்டும் செய்யப்படுவதில்லை, மற்றவருக்காக செய்வது தான் முதலாவது ஜெபம். நமக்கு கடைசியில் கூட பண்ணிக்கலாம், பண்ணலாம் கூட பரவாயில்ல. ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். நீ மற்றவருக்காக செய்யும் போதோ ஆண்டவர் உனக்காக செய்வார். நீ மற்றவருக்காக செய்கின்ற நன்மைகள் மூலமாக ஆண்டவர் உனக்கு நன்மைகளை செய்வார். அதுதான் நிஜம். அதுதான் கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கான ஒரு பார்ட்ஸ். நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் பாருங்கள், தாவீதின் அந்த வலிமை எப்படி கிடைத்தது? அவ்வளோ பெரிய அரக்கனை எப்படி சாகடித்தார்? ஒரே ஒரு கல்லாலே, அவருடைய கிருபையினால் ஒரே ஒரு கல் அடித்து அவன் இறந்து போனான். அந்த பெரிய கோலியாத் தெரிஞ்சிருக்கும் அனைவருக்கும். இந்த சிறுவனாலே அவ்வளோ பெரிய உருவத்தை எடுக்க முடிந்தது. காரணம், கர்த்தர் அவனோடு இருந்து அவர் கிருபையை பெற்றதால் நடந்தது. மரியாவுக்கு கிருபை கற்றதால் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தமாய் பிறக்க வைத்தார். இன்னும் அநேகருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்துக்கு சுகம் எல்லாமே, அவர் விடுதலை கொடுத்த மக்கள் எல்லாமே கிருபை பெற்றவர்கள் தான். சொல்லிக்கொண்டே போகலாம். கடந்த வாரத்தில் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு அற்புதங்கள், அடையாளங்கள்லாம். நீங்கள் பைபிள் எடுத்து புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். எத்தகைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஸ்கூலுக்கு போனால் கிளாஸில் டீச்சர் சொல்கிறத கேட்டு அமைதியாக இருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே கேட்போம், அதில் எழுதிட்டு வருவோம். ஏன்னா எக்ஸாம் வந்தால் அதில் பாஸ் பண்ணணும். அப்படி மனுஷனுக்கு நம்ம அடக்கமாக இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு எப்படி இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா? நாம் தேவனுக்கு எப்படி இருக்கணும்னா, நாம் வசனத்தை படிக்கும் போதோ பயபக்தியோடு படித்து அதை போய் நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையிலே வெற்றியை பெற முடியும். அது வெற்றி என்ன வெற்றி? அதுதான் பரலோகம். பரலோகத்தின் அந்த வழியை நாம் பெற்ற வேண்டும். அதுதான் பாஸ் மார்க். அதுதான் ஹையஸ்ட் மார்க் உலகத்திலே. பரலோகத்தின் வழி தான். அந்த பரலோகத்திற்கு செல்ல வேண்டிய அந்த எக்ஸாம் வந்து
எழுத வேண்டும் என்றால் நாம் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதான் பரலோகத்திற்கு நாம் போக முடியும், அந்த பாஸ் மார்க் வாங்க முடியும், உயர முடியும். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அநேக வசனங்கள் உள்ளது. தேவனுடைய கிருபையாலே எத்தனையோ 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 நன்மைகள் நடந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு மக்களுக்கும். அது யாருக்குன்னா கர்த்தரே தேடுபவர்களுக்கு மட்டும்தான். தேடாதவர்களுக்கு என்ன நடக்கும்? ஒன்று பாவத்தில் விழுந்திருப்பார்கள், போராட்டங்களில் விழுந்திருப்பார்கள், பிரச்சனைகளில் விழுந்திருப்பார்கள், தடைகள் இருக்கும், நிறைய பலவீனங்கள் இருக்கும், நோய்கள் இருக்கும், முடிவெடுக்க தெரியாத ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பார்கள். இப்படித்தான் அவர் வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து அவருடைய விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டு நாம் பைபிள் வாசிப்பதும் ஜெபிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொடுப்பார். அது ஆண்டவர் கொடுப்பார். அப்போது உங்கள் வாழ்க்கையிலே இந்த நன்மையும் கிருபையும் என்றுமே தொடர்ந்து இருக்கும். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், அதாவது நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த நன்மையும் கிருபை உங்களை தொடர்ந்து இருக்கும். அதாவது ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கணும்னு விருப்பம் இல்லையா உங்களுக்கு? அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பசுத்த வாழ்க்கை வாழ பயிற்சி எடுக்க வேண்டும். அப்போது தான் நன்மை கிருபை நமக்கு வந்து சேரும். இல்லைன்னா கிடைத்த நன்மைகள்லாம் வெளியே தான் போகும். சில பேர் வந்து நன்மைகள் பெற்றிருப்பாங்க, கிருபை பெற்றிருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் சில சமயங்களில் சில தவறுகளை செய்வார்கள். மனிதருக்கு எதிராக அல்லது ஆண்டவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்குது இல்லையா? அந்தந்த சுச்சுவேஷனில் சாத்தான் குறுக்க வந்து தன்னோட வேலையை காட்டுவான். இவன் எப்படி வந்து ஆண்டவருக்குள்ளே இருப்பான், இவன் எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று பல்வேறு வகைகளே உள்ளே வருவான். மொபைல் மூலமாக, சினிமா மூலமாக, பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக, அடுத்தவருடைய பிரச்சனைகளை நாம் வரைகூடி கொண்டு கொடுப்பது மூலமாக, அல்லது யாராவது ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கணும், அடுத்தவங்களை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது, அந்த நாள் போகாது. அப்படி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் இல்லையா? அதெல்லாம் சாத்தானின் அறிகுறிகள் தான். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஆண்டவரின் வார்த்தைகளை பயன்படுத்துங்க, ஆண்டவர் வார்த்தையை பேசுங்க. அப்படி யாராவது உங்களுக்கு குறைவு இருந்தாலும் கூட அவருக்கு நன்மைகளான வார்த்தைகளை நீங்கள் கொடுக்கணும். ஆண்டவர் தனது மரண தருவாயில் கூட அந்த கல்வனை மன்னித்தார், அவர் பரதேசிகளை கொண்டு சென்றார் இல்லையா? நாம் இங்கே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமா? நம்ம ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கிறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம், எல்லாமே கை கட்டின மாதிரி இருக்குது. ஆனாலும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்ற நாம் மறக்கிறோம். இதெல்லாம் கொடுத்த ஆண்டவரை நாம் முன்னாடி வைக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மையும் கிருபையும் நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் அதுதான். அது விசுவாசமுள்ள ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு மனதை புண்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாத ஒரு வாழ்க்கை. எவன் ஒருவன் அப்படி ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்கிறானோ அவனோடு இயேசு கிறிஸ்து உடனிருப்பார். அவன் செய்கின்ற எல்லா செயல்களும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இல்லைன்னா பிரச்சனைகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? வேணாம் இல்லையா? பேசுவதற்கு ஏதோ பயமுறுத்துகிற மாதிரி தெரியலாம், ஆனால் அது பயமுறுத்துவதற்கு இல்லை, உங்களை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் என்னுள்ள பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக செய்திகள் ஒரு வாரங்கள் வர இருக்கிறது. கடந்த நாளில் நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சாங் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நானும் என் தம்பியும் ஒரு ஏஐ மூலயமா நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சாங்கை போட்டேன். அது கடவுளால் நடந்தது, இயேசு கிறிஸ்துவால் நடந்தது. அதை நீங்கள் பார்த்து பயன்பெறும் அப்படி ஒரு ஆற்றலை, ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக பாடல்கள் இன்னும் வர இருக்கிறது. எல்லாமே தேவனின் மகிமைப்படுத்துவதற்காக மட்டும்தான், வேறு எந்த ஒரு ஜாலிக்காகவோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் கிடையாது. அவர் மகிமைக்காக மட்டும்தான் இப்படிப்பட்ட வீடியோஸ்களை நான் க்ரியேட் பண்ணுகிறேன்.
வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கலாம், வியூஸ் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணும், லைக்ஸ் வரும், அதெல்லாம் கிடையாது. அவர் மகிமைக்காக தான், எதையும் நோக்கி இல்லை. அவர் மகிமை நமக்கு கிடைச்சாலே கோடி கோடி பணம் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஈடாகாத ஒரு விஷயந்தான் அவருடைய மகிமை. இந்த மகிமையை செலுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த வீடியோஸ், சாங்ஸ் எல்லாம் நான் ப்ளே பண்ணி போடுறேன். ஏன்னா இதுவும் ஒரு ஊழியம்தான் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்கள் தேடி அவருடைய ரட்சிப்பையும் அவர் மகிமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்படி நாம் செய்யும் போதோ அவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் நம்மோடு இருக்கும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். நீங்கள் அப்படி செய்வேன் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படியாக நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் அவர் வழிகளை பின்பற்றி நீங்கள் வந்து அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவை தெரியாத மக்களுக்கு நீங்கள் எடுத்து சென்று சொல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளம். அப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும். செய்யுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்களோடு எப்போது இருந்து அவர் கிருபையும் அவருடைய நன்மையும் உங்களை எப்போதும் தொடர்ந்திருக்க செய்வாராக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இது அந்த புதிய நாளுக்காக நின்று இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட சாமி உம்முடைய நாவினாலே பேசுகின்ற அந்த நல் வார்த்தைகளான நன்மையும் கிருபையும் தொடர்ந்து இருக்கும் என்னுடைய வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, இனி வரப்போகின்ற ஆண்டுங்க, புதிய ஆண்டு கர்த்தாவே முழுவதுமாக நீர் நன்மையாலும் கிருபையாலும் எங்களை தொடர்ந்திருக்க செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. பல்வேறு ஆசீர்வாதங்களும் மகிமையும் கிருபையும் எங்களுக்கு கொடுப்பீர் என நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்கும் சாமி இந்த வார்த்தைகள் மூலமாக நன்மையும் கிருபையும் மட்டுமல்ல ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சிலாக்கத்தை நீ கொடுப்பீர் என விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க சாமி. ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ நல்ல பாதுகாப்பையும் கிருபையும் நன்மையும் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவர்களால் நோக்கி வந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு காலம் விரைவில் வரப்போடு என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட நாளுக்காக காத்துக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் இறுதி நாட்களில் பரலோகத்தில் உம்முடைய அண்டையில் சரணடையும்படியான ஒரு சிலாக்கத்தை எங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அதை நோக்க நாங்கள் பயணிக்கும்படியாக சாமி நாங்கள் விசுவாசித்து ஐக்கியப்பட்டு சாமி உங்களோடு நாங்கள் பயணிக்கும்படியாக உம்முடைய ஜெபத்தையும் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கும்படியாக நீர் எங்களுக்கு காரியத்தை நடப்பீங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களுக்கு நன்மையும் கிருபையினாலே எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த முடியாது இருக்கிறோம். ஆசீர்வதி மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிகர் மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்திருக்கும். ஆமேன். என்னை அழைத்தவரே, என்னை
என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு.